நெக்ஸ்ட்டு வந்து மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. கூற்று வந்து சரிதான். காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. மத்திய கல்வி அமைச்சகம் தான் வந்து வரவு செலவு திட்டத்தை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஷின் வந்து 2023ஆம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இது வந்து சரிதான். காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இது வந்து ரெண்டுமே சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாலூட்டிகளில் பால் பற்களில் அமைவில் காணப்படாதது எது அப்படின்னா வந்து பின்கடவாய் பற்கள். இது வந்து 9th புக்கில் வந்து இருக்குது. அடுத்து வந்து கொஷின் வந்து எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சுக்ரோஸ் தான் வந்து ஃப்ளோய உணவேற்றம் மூலம் வந்து கடத்தப்படுது. அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள்லாம் வந்து உதயகிரி குகை, அஜந்தா எல்லோரா குகை, பாக் குகை, இது எல்லாமே வந்து குப்தர் காலத்து குகைவரை கோயில்கள் தான். எலிபண்டா குகை மட்டும் மகாராஷ்டிராவில் இருக்குது. அது குப்தர் காலத்து குடைவரை கோயில் கிடையாது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து 2022-2023ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக %% வளர்ச்சி அடைந்துள்ளது. 8.19%. இது 2022-23க்கான GDP தான் இது. அடுத்து வந்து கூற்று காரணம் மங்களமாலை திட்டம் வந்து 2012-2013 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க இது வந்து வழிவகை செய்கிறது. கூற்றும் காரணமும் வந்து சரிதான். அடுத்து திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். இது வந்து டாட்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். திராட்சையில் இருக்கிறது டாட்டாரிக், தக்காளியில் இருக்கிறது வந்து ஆக்சாலிக். நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோ அப்படின்னா வந்து 10 லட்சம். அடுத்து வந்து காக்கேரி சதி வழக்கு தான் இது கரெக்டான ஆன்சர். காக்கேரி சதி வழக்கு புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்ஃபாக்குல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது காக்கேரி சதி வழக்கில். அடுத்து வந்து ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னா வந்து குதிரை தான் இந்த வளங்களில் அறியப்படாத ஒரு விலங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறி தான் வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்பட்டுள்ளார். அடுத்து வந்து 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா வந்து நீலகிரி. அடுத்து வந்து எந்த கூற்று வந்து தவறானது வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா வந்து கேட்குனர் ஓய்வு நிலையிலும் மொழி மூலம் கேட்டுனரை நோக்கி நகர்கிறது. ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும்போது ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வகை வட்டப்பாதையில் நகரும்போது. இது வந்து ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு. கேட்குனர் தவறானது வந்து கேட்டிருக்காங்க. கேட்குனர் வந்து ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது வந்து தப்பு. அடுத்து வந்து வங்கப்பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர் தான் வந்து தொடங்கி வந்து வச்சிருப்பார். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் டேஸ் என்று பொறுத்து கொண்ட அரசர் யார் வந்து அப்படின்னா வந்து பாமன் ஷா அவர் தான் வந்து குறிச்சிருப்பார். அடுத்து வந்து நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பகத்சிங் தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து தாதாபாய் நவரோஜி. அடுத்த கொஸ்டின் வந்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னா வந்து அன்னிபெசன்ட் வந்து கூறியிருக்காங்க. அடுத்து வந்து கீழ்காணவற்றை பொறுத்த பெருமூளை புரணி வந்து உணர்வுகளை பெறுதல் ஹைப்போதாலமஸ்
ஹைப்போதாலமஸ் வந்து உடல் வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துறது. சிறுமூளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து உடல் சமநிலை வர்றதுக்கு. பான்ஸ் வந்து உறக்க விழிப்பு சுழற்சி. அடுத்து வந்து பேஸ்வா அப்படின்னா வந்து பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படின்னா வந்து செயலர். நியாயாதீஸ் அப்படின்னா வந்து தலைமை நீதிபதி. பண்டிட் ராவுங்கிறவர் வந்து தலைமை அர்ச்சகர். பண்டிட் ராவ் வந்து தலைமை அர்ச்சகர். அடுத்து வந்து அலிப்பூர் குண்டு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னா வந்து சித்தரஞ்சன் தாஸ். அடுத்து வந்து தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னா வந்து இரட்டைமலை சீனிவாசன். தன்னலமற்ற சேவை. நெக்ஸ்ட் வந்து சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுத்துக. என்ன அப்படின்னா வந்து ப்ரையோஃபைட்டுங்கிறது வந்து நயடைட்டா. இது மட்டும்தான் வந்து கரெக்டாக. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th 63 பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரிஸ்ரா என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட ஜன்னல் தொழிற்சாலை வந்து முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து சணல் தொழிற்சாலை வந்து முதலாக உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. மேலிருந்து கீழாக கொடுத்துருக்காங்க. இப்போ நார்வே தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து. லாஸ்ட்டாக இந்தியா. வரிசையாக வந்து இது 11th எக்கனாமியில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இதில் வந்து ஆப்ஷன் சி மட்டும்தான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட் அண்டு செகண்டு. அடுத்து வந்து கீழ்காண்பவற்றை பொறுத்துக. கேனிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் அப்படிங்கிறது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் அப்படிங்கிறது அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். அடுத்தது கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. அடுத்து வந்து அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து ஃபினாப்தலின் அப்படிங்கிறது அமில ஊடகத்தில் நிறமற்றது. கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். எத்தில் அரைஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். நீல லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் சிவப்பு நிறமாக மாறும். இதில் இது கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மற்றும் 3 மட்டும்தான் சரி. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா. சிங்காரவேலர். இது வந்து நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா வந்து நகராட்சி ஆணையர். அடுத்து வந்து வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மார்ட்டின் லூதர் கிங். அடுத்து வந்து எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. இது வந்து மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது எப்போ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டிசம்பர் 10. இதுக்கடுத்து வந்து அரசமைப்பின் 249 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் வந்து தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இந்த மாற்றத்தை சரி செய்யலாம். ஏ மற்றும் 2 சரி. ஏ என்பது சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? கான்ட்ரோஸ்டீரியம் பர்பூரியம். அடுத்து விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்கம் நாணயம் பக்கோடா எனப்பட்டது. அடுத்து வந்து கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? கோபாலகிருஷ்ண கோகுலவின் சீடர் ஆவார். இவர் செக்கிழுத்த செம்மல், இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார், வழக்கறிஞர். சீடர்லாம் வந்து கிடையாது. கோபாலகிருஷ்ண கோகுலோட சீடர் ஆவாருங்கிறது தவறு. அடுத்து வந்து இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார், இதுவும் வந்து தவறு. 2nd and 4th தான் வந்து கரெக்டு. செக்கிழுத்த செம்மல் மற்றும் வழக்கறிஞர்.
அடுத்து வந்து ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன், ராகவியின் தந்தை ரமணி, ராகவியின் சகோதரி என்றால் ரமணி, ராமநாதனுக்கு என்ன உறவு? பேத்தி தான் வந்து கரெக்டாக. இது சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அடுத்தது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த்ராய் மேத்தா குழு, அடுத்து வந்து அசோக் மேத்தா குழு, அடுத்து வந்து GVK ராவ் குழு, அடுத்து வந்து LM சிங்வி குழு. அடுத்து வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடிய மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-2024 ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூ. 3512.85 கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து வந்து எந்த மாநிலம் சதுப்பு நில மாநில விலங்காக கொண்டுள்ளது? எது அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசம் தான். இதோட ஆப்ஷன் வந்து தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். இது வந்து எந்த நாட்டில் 2023 ஆண்டுக்கான 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். அடுத்து வந்து அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார் அப்படின்னா வந்து அதியமான். அடுத்து வந்து நெய்யால் நெறி நுதுப்போம் என்றென்றால் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் என்னும் குரலில் நுதுப்போம் என்பதன் பொருள் என்ன? அதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து அவி. நெக்ஸ்ட் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. அடுத்து வந்து யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யார் அப்படின்னா வந்து டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்து வந்து மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. சமண மதம் என்ன அப்படின்னா வந்து பசாதி, வழிபாட்டு தலம் வந்து பசாதி. ஜுடாயிசம் அப்படிங்கிறது வந்து சினஹாக். புத்த மதம் அப்படிங்கிறது என்னன்னா விஹாரா. ஜெராஸ்ட்ரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அகியாரி. ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டு. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. 52வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1985 வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். 91வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 2003 மூலமாக ஒரு திருத்தம் வந்து அதில் வந்து செய்யப்பட்டு இருக்கும். அடுத்து வந்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாத் நூல்களை என்ற திருக்குறளை புகழுரைத்தவர் யார் அப்படின்னா பேரா சுந்தரம் பிள்ளை. அடுத்து வந்து ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். அடுத்து வந்து சரியான வாக்கியம் இதில் எது அப்படின்னா வந்து 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து திட்டம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1973. இந்திய அரசாங்கம் வந்து 16 உயிர்கோள காப்பகம் வந்து கொடுத்துருக்காங்க. 16 கிடையாது, 18. எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசமடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பு? கியூனிபாம் தான் கரெக்டு. அடுத்தது சட்டப்பிரிவு 36 51 சரியான கூற்றை வந்து கண்டுபிடிக்கணும். 1 மற்றும் 2 தான் வந்து கரெக்டு. அடுத்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழியாக அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில் வழியாக வேறுபடுத்துகிறார். அடுத்து வந்து அக்சாய் சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இந்தியா மற்றும் சீனாவுக்கு உடையதான் வந்து சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அடுத்து வந்து கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரி. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் வந்து 2014 அறிமுகமானது. இதன் முக்கிய நோக்கம் வந்து உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிக்குவதும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே தான் கரெக்டு. அடுத்து வந்து உழவர் கடன் அட்டை வந்து 1998 வந்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மைய வங்கி மற்றும் நபார்டு. தொழிற்சாலையானது இந்தியாவில் MRTP 1969 சட்டத்தை ஒழித்தது. ஆப்ஷன் A தான் வந்து கரெக்டு. தமிழ்நாட்டில் ரத்த சோகை முகத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. அடுத்தது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எவ்வளோ அப்படின்னா வந்து 7 ஆண்டுகள். அடுத்தது இந்தியா 2018 ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகை. அடுத்து தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே கஜ்ராத் சுரசா என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தவறான இணையை கண்டறியணும் எது அப்படின்னா வந்து 3 மற்றும் 4 தான் வந்து தவறானது. அதாவது என்ன அப்படின்னா வந்து மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி வந்து ஒன்றிய அரசு கிடையாது. நில வருவாயும் ஒன்றிய அரசு கிடையாது.
அடுத்தது நிதி ஆயோக்கு நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா வந்து துணைத் தலைவர் தான் வந்து நிர்வாக தலைவர். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் வந்து தமிழக அரசு ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாள் எப்போ அப்படின்னா வந்து ஜூலை 15.